65,000 பதவிகள் காலி பணியிடங்கள் தற்போது உள்ளது என தமிழக மின்துறை அமைச்சர் தனது வெள்ளை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளியாக பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தனது தேர்தல் அறிக்கையிலேயே தவேக அரசு அறிவித்திருந்தது. பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையை மின்சார வாரியத்தில் புகுத்த போகிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்களாக நாங்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறோமா இல்லையா என்பதை அடையாளம் காண வேண்டும் இந்த அரசு. வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உட்பட்ட மின் விநியோக பகுதிகள் கிட்டத்தட்ட 2850 பிரிவு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதே போன்று அனல் மின் உற்பத்தி நிலையங்கள், புனல் மின் உற்பத்தி நிலையங்கள், காற்றாலை உற்பத்தி நிலையங்களில் கிட்டத்தட்ட பல்வேறு ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அனுமதிக்கப்பட்ட பதவிகளில் 65,000 பதவிகள் காலி பணியிடங்கள் தற்போது உள்ளது என தமிழக மின்துறை அமைச்சர் தனது வெள்ளை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை 70% இருக்கிறது. இந்த 70% பணிகளை இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் மீது உழைப்பு சுரண்டல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்று பகிரங்கமாக மின்துறை அமைச்சர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் காணும் பணி நடந்து கொண்டிருக்கிறது, பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், 5 ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளியாக பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று தனது தேர்தல் அறிக்கையிலேயே தவேக அரசு அறிவித்திருந்தது. மின்துறை அமைச்சரும் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு ஊடகங்களுக்கு அளிக்கக்கூடிய பேட்டிகளிலும் இதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கையின் மீது மின்துறை எரிசக்தி துறையினுடைய மானிய கோரிக்கையில் பேசும் பொழுது 10,000 நபர்களை ஒப்பந்த அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் பணியமர்த்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லோருமே ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்ற வார்த்தையை உள்வாங்குவதற்கு மாறாக ஒப்பந்த தொழிலாளர்களைத்தான் இவர்கள் அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்ய போகிறார்கள் என்ற சிந்தனையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு என்பதை இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களும் நிரந்தர தொழிலாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசினுடைய திட்டமிட்ட கொள்கை முடிவு என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்கின்ற கூறுகின்ற அந்த வார்த்தை என்பது பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற முறையை மின்சார வாரியத்தில் புகுத்த போகிறார்கள் என்ற அறிவிப்பு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு? வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடியது 20,449 பணியாளர்களை நாங்கள் இந்த ஆண்டு பணி நிரந்தரம் செய்ய போகிறோம் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த 20,449 உண்டான இதுவரைக்கும் அரசாணை என்பது வெளியிடப்படவில்லை. அரசாணை வெளியிடுவதற்கு மாறாக புதிதாக இப்போது 10,000 பேர ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் பணி எடுக்க போறோம்னு சொல்வது என்பது எதிரான கருத்து என்பதை நாம் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2,850 பிரிவு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லாருமே 10/8/2007 பிறகு ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் கிட்டத்தட்ட 6,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பிரிவிலும் பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அனல் மின் நிலையங்கள்ல, உற்பத்தி நிலையங்கள்ல, புனல் மின் நிலையங்கள்ல எல்லா இடங்கள்லுமே ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இன்றைக்கு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கும். இவர்களுக்கான கோரிக்கை என்ன? ஒப்பந்த தொழிலாளர்களாக நாங்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரிகிறோமா இல்லையா என்பதை அடையாளம் காண வேண்டும் இந்த அரசு. ஆனால் இதுவரைக்கும் அது போன்ற ஒரு முன்முயற்சியை எந்த அரசுகளும் எடுக்கவில்லை. இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு பேச்சு, ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு ஒரு பேச்சு என்பதைத்தான் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் செய்து கொண்டிருந்தது என்பதை இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள் நீங்கள் அனைவருமே ஒக்கி, கஜா,
புயல்களில சென்னை வெள்ளம் போன்ற புயல்கள் நீங்க கடுமையா பாதிக்கப்பட்டீங்க, உங்களை நாங்க பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்ன மின்துறை அமைச்சரே போகும்பொழுது டாடா காமிச்சிட்டு போயிட்டாரு. 2021 முன்பு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு திமுக என்ன சொல்லி இருந்தாங்க? தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறோம், நாங்கள் புதிய தொழில்நுட்பத்தை மேற்கொள்வதனால இதற்கு பிறகு மின்சார வாரியத்தில் எந்த விதமான பணியாட்களையும் எடுக்கவே மாட்டோம்னு சொல்லி ஊடகங்களுக்கு நேரடியாக பேட்டி கொடுத்தாரு. அதை விட இன்னும் கூடுதலா என்ன சொன்னாரு? ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்சார வாரியத்தில் வேலையே செய்யலன்ற ஒரு அபத்தமான பொய்யையும் சொன்னாரு. அந்த பொய்க்கு பின்னாடி பல ஆயிரம் உண்மைகள் இருக்கிறது என்பதை தொழிலாளர்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்வது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, இவர்களுடைய கொள்கை முடிவை அமுல்படுத்துவதற்கு துணிந்து விட்டார்கள் என்பதைத்தான் நிதர்சனமான உண்மை. இது அனைத்துமே பிஜேபியினுடைய ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய பிஜேபியினுடைய கொள்கை முடிவு. இது இந்த கொள்கை முடிவை ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த அதிமுக அரசு, திமுக அரசு என்ன அமுல்படுத்தியதோ அதே கொள்கை முடிவை இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசும் தொழிலாளர்கள் மத்தியில் அந்த முதலாளித்துவ கொள்கை இன்றைக்கு அமல்படுத்துவதற்கு உண்டான திட்டமிடலைத்தான் இன்றைக்கு செய்திருக்கிறது. இந்த அறிவிப்புல கூட மின்சார வாரியத்துல பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நாங்கள் அடையாளம் காணுவோம் என்ற வார்த்தை வருவதற்கு மாறாக இது போன்ற சுத்தி பல்வேறு அறிவிப்புகள் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க கேட்கிற ஒரே கேள்வி என்னது? மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மின் விபத்துல அடிபட்டு சாவறாங்க, செத்தவனுக்கு ₹1 கூட காசு கிடையாது. ஆனா பொதுமக்கள் மின் விபத்துல அடிபட்டு இறந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு அறிவிக்குது. யாரு? பொதுமக்கள் மின் விபத்துல இறந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி விலங்கினங்கள் இறந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பாங்க. மின்சார வாரியத்துல வேலை செஞ்சு மின்சார வாரியத்தால ₹1 கூட கூலி வாங்காம பொதுமக்களிடத்துல பிச்சை எடுத்து அந்த பிச்சையின் மூலமாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளி மின்சார வாரியத்தினுடைய வருவாய்க்கும் வளர்ச்சிக்கும் நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்யறவனுக்கு ₹1 கூட இதுவரைக்கும் அறிவிக்கல. அதற்கான அரசாணை வெளியிடப்படல. இதுவரைக்கும் அதற்கான போர்ட் ப்ரொசீடிங் வெளியிடப்படல. உத்தரவே வெளியிடாம இதுவரைக்கும் பல தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு மின் திட்டத்திலையும் இறந்துட்டு இருக்கிறாங்க. இறக்குற தொழிலாளி எல்லாரையும் பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஆர்ப்பாட்டம், போராட்டத்தை நடத்திதான் அந்த குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவியை பெற்று தருவதற்கின்ற ஏற்பாட்டை மின் ஊழியர் மத்திய அமைப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது அரசுக்கு விடுக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்தமான எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, நாம் இன்றைக்கு பல்வேறு அணிகளாக தனித்தனியாக சிதைந்து பிரிந்து கிடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இனிவரும் காலங்களில் நாம் சிதைந்து பிரிந்து கொண்டு இருந்தால் நம்முடைய கோரிக்கையை நாம் வெல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு மின்சார வாரியத்துல ஒப்பந்த தொழிலாளியா வருவதற்கு காரணம் என்ன? நாம் ஒப்பந்த தொழிலாளியாக பணிபுரிந்தால் நாமும் ஒரு நாளைக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்ற ஆசையின் காரணமாக நமக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு சமூக பாதுகாப்பின் மூலமாக நாமும் ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்ற நோக்கத்துலதான் இன்னைக்கு பிஇ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு மின்சார வாரியத்துல ஒப்பந்த தொழிலாளியா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அரசு, எந்த அரசு வந்தாலும் சரிதான், நமக்கான கோரிக்கையை நாம் போராடாமல் கண்டிப்பாக அவர்கள் நமக்கு தரமாட்டார்கள் என்பதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மின்வாரியத்தினுடைய மானிய கோரிக்கை நமக்கு தெள்ள தெளிவாக கூறி இருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்களே, இன்றைக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே இணைந்து நம்முடைய கோரிக்கைக்காக மிக நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் எடுக்கக்கூடிய மின் ஊழியர் மத்திய அமைப்பு வருகின்ற 7/9/2026 அன்று மின்சார வாரிய தலைமையகம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த தர்ணா போராட்டத்திற்கு மின் உற்பத்தி நிலையங்களில் பணிபுரியக்கூடிய இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருமே ஆங்காங்கே இருந்து அதே அலுவலக வளாகத்திற்குள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கும், பிரிவு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருமே கும்மிடிப்பூண்டியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லோருமே நாம் அனைவரும் சென்னையில் சங்கமிப்போம். மின்சார வாரிய தலைமையகத்தை முற்றுகையிடுவோம். அப்படி முற்றுகையிட்டு நமக்கான கோரிக்கையை வென்றெடுப்போம். நாம் அனைவரும் CITU என்ற குடையின் கீழ் கரம் கோர்ப்போம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அனைவரும் வாரீர். நன்றி, வணக்கம்.